கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற முக்கியமான சிலரை குறித்து தியானம் செய்து வருகிறோம். அதில் சோதரம் ஒழுங்கின்படி இன்றைக்கு யோபுவை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். யோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். யோபுவின் புத்தகம் சரித்திரம் 1ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஊத்ஸ் என்ற தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த தேசம் இப்போது பேர் மாறி இருக்கும். சோதரம் ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அல்லேலூயா. அவனை குறித்து அறிமுகமாக சொல்லப்படுகிற காரியம், அந்த தேசத்தின் பெயர் ஊத்ஸ், அவன் பெயர் யோபு. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமன். அப்புறம் சன்மார்க்கன், அப்புறம் தேவனுக்கு பயப்படுகிறவன், அப்புறம் தீமைக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இவ்வளோ ஒரு நல்ல குட் கேரக்டர்னு சொல்றோம் இல்லையா? நல்ல பழக்கத்தை உடையவனாக யோபு இருக்கிறார். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்திருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து தன்னை ஒரு நல்ல ஒரு நிலையிலே வளர்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும் அப்புறம் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருக்கிற அந்த குட் கேரக்டர், அந்த நல்ல நன்னடத்தை, நல்ல குணங்கள், நற்செயல்கள், நல்ல வாழ்வியல், அதை அவனே கட்டமைக்கிறான். இது எங்கேயும் காப்பி அடிச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அவன் தான் பெட்டர்ன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கவனிக்க, நோவா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தேசம் முழு தேசத்துக்கும் நோவா பெட்டரா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களில் ஊரில், நம்ம கிராமங்களில் ஊரில் இவர் ரொம்ப ஊரில் இருக்கிறவங்கள விட இவர் ரொம்ப உத்தமன்னு சொல்லி கூட கேலி கிண்டல் பண்ணுவோம். நம்ம ஒரு நல்ல ஒரு ஜப நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஆண்டுக்குள்ளே வந்து சில வருடங்கள் 4-5 வருஷம் ஆயிரம் நீங்கள் கர்த்தருக்குள்ளே பக்தியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாம் கிண்டல் பண்ணுவோம். இது பிறக்கும் போதே யாராக பிறந்துச்சு? பத்தியா பைபிள் எடுத்துக்கிட்டு போடுறது அப்படின்னு உட்காந்து பேசிட்டு கரெக்டாக கிண்டல் பண்ணிருப்போம். நம்மளை நல்லவனாக மாற்றவே விட மாட்டான். அல்லேலூயா. நல்லவங்களாக மாற யார் விட மாட்டாங்க? இந்த உலகம் விட நம்மளை ஒழுக்கத்துக்குள்ளே வரணும். வாலிப பிள்ளைங்க கூட ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் 2 பேர் வரான்னு வச்சு கேலி கிண்டல் பண்ணுவான். கேலி கிண்டலை பார்த்துக்கிட்டே இவன் என்ன பண்ண மாட்டான்? சர்ச்சைக்கு வரமாட்டான். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் போயிடுச்சுங்க, வந்து வெக்கப்படுத்துறாங்க. அதே சாராய பாட்டில் நல்லா வச்சு ரோட்ல உட்காந்து குடிக்கிறான் தைரியமா. ஆண்டவராக இயேசுவை நம்பி தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு வெக்கப்படுறான். அல்லேலூயா. இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த யோபு அங்க வாழ்ந்த மக்கள்ல அவன் மட்டுமே உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக, அப்புறம் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்திருக்கிறான். இதை நம்ம பார்க்கணும்.
அவன் குடும்பம் எல்லாம் பக்தி உள்ள ஒரு குடும்பமாக இருந்தது. ஒரு டைம் கவனிக்கணும், 6ஆம் வசனத்தில் படிப்பீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ சாத்தான் அங்கே வந்து நின்னான்னு இருக்கு 6ஆம் வசனத்தில். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனிக்கும். இந்த பிசாசு ஊரெல்லாம் சுற்றி வருது, ஊரெல்லாம் சுற்றி எல்லாரையும் கெட்டவனா மாத்திடுச்சு. அல்லேலூயா. இந்த ஊரில் ஒருத்தன் இருப்பான், ஊருக்கு ஒருத்தன், இல்லை தெருவுக்கு ஒருத்தன், இல்லைன்னா வீட்டுக்கு ஒருத்தன் கூட இருப்பான். ஊருக்கு ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கலேன், எவன்னு மட்டும் கேட்கக்கூடாது, ஆனால் ஒருத்தன் இருப்பான். அல்லேலூயா. அந்த ஒருத்தன் எல்லாரையும் கெட்டவனா மாற்றிடுவான். எவன்லாம் கெட்ட பழக்கம் இல்லையோ, நல்லவனா இருக்கிறானோ, ஒழுக்கமாக இருக்கிறானோ, மனைவி பிள்ளையை நேசிக்கிறானோ, ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை ஒழுங்காக கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறானோ, மனைவி பிள்ளைங்களோடு கூட வெளியே போகிறதே பெரிய கண்ணு. மனைவி பிள்ளைகளோடு வெளியே போயிட்டு அப்படி வரணும்னா அப்படியே பார்த்து இருப்பாங்க பாருங்க. ஏன்னா அது பெரிய அதிசயம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அதிசயங்களில் ஒரு பெரிய அதிசயம் இன்றைய காலத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக வெளியே போயிட்டு சந்தோஷமாக வாழ்கிறார். இப்படிலாம் இருக்கிறவங்கள முதல்ல கெடுத்துடணும். இதுதான் ஊரே சுத்திட்டு வந்துருந்தான் பிசாசு. மனிதர்களை ஏவி விட்டுட்டு அப்படிப்பட்ட எண்ணங்களை சிந்தைகளை கொண்டு வந்துட்டு, இவன் கஷ்டப்பட்டு 10 ரூபாய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்து குடும்பத்தை நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டான். ஆனால் 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு போனால் அதுக்கு ஒரு கதை கட்டுவான். ஒரு நல்ல வண்டி வாங்கிட்டா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். இது ஊர் முழுக்க நடக்கிற நிகழ்வு. கவனிக்கணும், ஊரெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் கெடுக்கலை. யார் அது? அவர் தான் யோபு. எவ்வளோ பிளான் பண்ணி பார்க்குறான், அவன் எங்கேயுமே மாட்ட மாட்டான். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசு எவனை, அது அவனுடைய திட்டம். நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிற, ஒழுங்காக ஜெபம் பண்ணுற, ஒழுங்காக காசு சும்மால் கொடுக்குற, ஒழுங்காக அது நல்லதுக்கு செலவு பண்ணுற, தப்பு எதுவும் பண்ணலை, உன் பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்துட்டு இருக்கிற, இதெல்லாம் அவன் பார்த்துருக்கிறான். எப்போ உன்னை கீழே தள்ளணும்னு பார்த்துட்டு இது நடக்கும். ஆனாலும் யோபுவை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய, எந்த வசனம் அது? 8ல், என் தாசனாகிய யோபுவின் மேல கவனத்தை வைத்தாயோ, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் விழுங்கிட்ட, ஒன்றும் இல்லாம ஆக்கிட்ட. இப்போ உன் கண்ணு உன் பாவம் மொத்தம் யார் மேல இருக்கு? யோபு மேல இருக்கு. கவனம் வச்சிட்டியா? தேவன் அவனை பற்றி சொல்லுகிறார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விளக்குகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில். யார் சொல்றா? ஹலோ, யார் சொல்றா? யாருக்கிட்ட சொல்றா? இன்னும் அவனுக்கு பத்தி எரியுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த பையனை மாதிரி நீ இல்லையாடா அப்படின்னு அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் வந்துச்சு முதல்ல பிறந்த பிள்ளைங்களுக்கு. என்னது முதல்ல பிறந்த பிள்ளைங்க யாரு? இதுதான் காரணம். சில நேரங்கள் அது நம்ம ஜீர்ணிக்க முடியாது. இந்த பையனோட அந்த பையன் பெட்டராச்சு சூப்பர்னா இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பாசு கட்டி இவ்வளோ நாளாக நான் மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிறேன் வந்துடும். இந்த ஈகோ வந்துடும். ஆனால் வரக்கூடாது. அதை கொண்டு வரது யாரு? பிசாசு, சாத்தான். நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு நானும் வளருவேன், நானும் வளர்ந்து நன்றாய் படித்து வருவேன்,
இதை தான் நம்ம வளர்த்துக்கிடணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. இதை தான் வளர்த்துக்கிடணும். இப்போ ஆபேல் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயின் காணிக்கையை. இப்ப காயின் என்ன நினைச்சிருக்கணும் தெரியுமா? அப்போ ஆபேல் ஏற்றுக்கிட்டாரு, ஆபேல் என்ன கொடுத்தான், நம்ம அடுத்த முறை நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா சூப்பர். அவன் அப்படி நினைக்காம அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேயே பிசாசு வேலை காட்ட ஆரம்பிச்சான். புரியுதா? இப்போ 87 மார்க் எடுத்தவன் முதல்ல இருக்கிறவன், 86 எடுத்தவன் கீழே இருக்கிறவன், ரெண்டாவது இருக்கிறவன். இப்போ இந்த ரெண்டாவது இருக்கிறான 86 எடுத்தவன் என்ன பண்ணணும், நல்லா படிச்சு 87 88 எடுக்கணும். ஆனா அப்படி இல்லை, இந்த 87 எடுத்தான் பாரு, அவனை உண்டல்னு பண்ணிடணும். புரியுதா? அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், அவனுக்கு ஏதாவது சூனியம் வச்சிடணும், அவனுக்கு ஏதாவது மந்திரம் பண்ணிடணும், அவனை எப்படியாவது கவுத்து போட்டுடணும். இவன் படிச்சு 87 88 நீ வாடா. அதுதான் தேவனுடைய காரியம். அப்போ தேவன் பார்க்கிறார், பூமியில இவனை போல ஒருவனுமே இல்லை, அவ்வளவு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகு தீமையே பாராத சுத்த கண்ணன். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு? யோபு. தீமையை பாராதவன், தீமையை கூட நினையாதவன், இந்த பாவ காரியங்களுக்கு தீமையான காரியங்களுக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில அப்படித்தானே இருக்கு பாருங்க. பூமியில இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி பேர் இருக்காங்க. எங்க எங்க உலகத்துல இந்தியாவில் மட்டும் ஒரு 140-150 கோடி பேர் இருக்காங்க. இதுல ஒருத்த நீதிமானாக இருந்த எவ்வளவு பெரிய விஷயம், கர்த்தரோட எவ்வளவு பெருமைப்படுத்தும். அல்லேலூயா. 4 பேர் போறான்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ரூட்ல போயிடுறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி போக வச்சிடுறாங்க நம்மளை. நீ அந்த விசுவாசியை பாரு, இந்த விசுவாசியை பாரு, அந்த ஊழியனை பாரு, இந்த ஊழியனை பாரு, அவங்கள பாரு, இவங்களை பாருன்னு சொல்லிட்டு நம்மளையும் கீழே தள்ளிடுறாங்க. நீ எவனையும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கணும், தேவனை மட்டும் பாருங்க. தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறாரோ, எதை செய்ய வைக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு நிறைய கொடுத்தாலும் கூட இந்த வசனம் எல்லாருக்குமானது. வானமும் பூமியும், ஒரு மனிதன் பூமி, இந்த உலகத்தையே எல்லாருக்கும் உள்ளது. இது துன்மார்க்கு மட்டும் இல்லை, எனக்கு உரியது, உங்களுக்கு உரியது. நீ என்னதான் பெரிய இடத்த வாங்கி பெரிய கட்டடத்தை கட்டி பெரிய சர்ச்சை கட்டினாலும் கூட வீண் தான் சொல்லுது பைபிள். உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், எதை பண்ணாலும் சரி, உன் ஆத்துமாவை காக்கிறது தான் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்றியா? உன் ஆத்துமா வாழுதா? தேவன் சொல்லுவாரா நீ உத்தமன் சொல்லுவாரா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு என்னை பார்த்து கூப்பிடணும் பாருங்க, அதுதான் பெட்டர். மீதி எல்லாமே வேஸ்ட். தேவை, எல்லாம் தேவை. இதிலும் பெரிதானவைகளை நம்ம செய்வோம், நாளைக்கு கட்டுவோம், போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அது ஒண்ணுமே கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த எண்ணம் எனக்குள்ள எப்போ இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் காலில் போட்டுக்கிற செருப்பு மாதிரி ஒரு நாள் கட்டி விட்டு போயிடும் பாரு, அது மாதிரி. அப்போ யோபு பயங்கரமான பணக்காரன், பெரிய அன்னைக்கு இருந்தவர்களில் பெரிய ஹையஸ்ட் பணக்காரன். ஆனால் எவ்வளோ உண்மையாக வாழ்ந்திருக்கிறார் பாரு. அப்போ பணம் என்பது உண்மையை ஒரு நாளும் தடை செய்யாது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் வேணும், பணம் வேணும். வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க யோபுக்கு. அல்லேலூயா. எவ்வளோ ஆடு இருந்தது? ஆடு எத்தனைங்க? எத்தனை ஆயிரம்? 7000.
7000 ஆடு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பார்த்துங்க. 3000 ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. 500 ஏர் மாடுகள் அப்படின்னா 500 ஆள் ஏர் ஓட்டுருக்கணும். 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள். 3ஆம் வசனம் சொல்லுது 1:3. அவ்வளோ வேலைக்காரர்கள், அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் அவன் உத்தமனா வாழ்ந்திருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான். அல்லேலூயா. கடவுளே சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? சாத்தான்னு சொல்ல முடியுமா? சாத்தானை குற்றஞ்சாட்டுகிறது. மனுஷனாட்டு சொல்லிடலாம்ல. சாத்தான் கிட்ட உன்னையும் தெரியும், உன்னையும் தெரியும், அப்பனையும் தெரியணுமா? யாரு? பிசாசு. பிசாசாண்ட நம்ம வேலை ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ பண்ணுவோம் தெரியுமா? எப்போ பண்ண முடியும் தெரியுமா? பரிசுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் அவன் நமக்கு பயப்படுவான். அல்லேலூயா. இல்லைன்னா அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக. பிசாசுக்கு அப்போ எதிர்த்து நிற்கிறன்னா நீ யாராக இருந்தால் தான் முடியும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான். கவனிங்க. அப்போது இவ்வளோ நல்ல ஒரு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு உள்ளவன், எவ்வளோ குவாலிட்டி அவனால் இருந்திருக்கு. ஒன்று 8 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய யோபுவின் மேலே கவனம் வைத்தாயோ. என் தாசனாகி யோபுன்னு சொல்றார். 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை 2வது டைம் போகிறான். அப்போ மறுபடியும் பேசுகிறாரு. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. கஷ்டமான நிலை வருது. அப்பொழுதும் யோபு தேவனுடைய விஷயத்தில், தேவனை நம்புகிற விஷயத்தில் பாவ காரியங்களில் ஈடுபடாமல் தன்னை தூய்மையாய் காத்து கொள்கிறதில் அவன் சரியாய் நிற்கிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவான். அல்லேலூயா. முன்னாடி சொன்னது எல்லாம் இருந்துச்சு, இப்ப சொல்லும் போது எல்லாம் போயிடுச்சு. என்னெல்லாம் போயிடுச்சு? இப்போ நம்ம சொன்னோமே 7000 ஆடு, அப்புறம் இதெல்லாம் போயிடுச்சு. இழந்துட்ட பிறகும் அவன் தன் உத்தமத்தில் இருக்கிறான், உண்மையில் இருக்கிறான், சத்திய தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். முதல் டைம் சொல்றார் என் தாசனாகிய யோபு. 2வது டைம் சொல்றார் என் தாசனாகிய. 3வது முறையும் சொல்றார். 3வது முறை நீங்க படிக்கணும். 40 கடைசி அதிகாரத்துக்கு போயிடும். 42வது அதிகாரம். நாற்பத்தி 42வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபமா கோபம். அல்லேலூயா. கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஒரு நல்லவன் இருக்கிறான், நம்மக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கே யாரோ ஒரு நல்லவன், யார் கை வைத்து ஒரு நல்லவன்
ஆம், இந்த நல்லவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். அல்லேலூயா. நான் தான் வச்சுக்கிட்டுங்களா அந்த நல்லவன்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்லவனுக்கு கஷ்டம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. கஷ்டம் வந்ததுனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? இந்த பாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவன் என்னமோ என்ன பண்ணிட்டுக்கிறான், தப்பு பண்ணிட்டுக்கிறான், பாவம் பண்ணிட்டுக்கிறான், அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன், உங்களை யாரையும் சொல்லலை. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன குற்றப்படுத்துறீங்களா, ஆண்டவர் குற்றப்படுத்துறீங்களா? அதை தாங்க சொல்றார். நீங்க யோபுவை குற்றப்படுத்தின மாதிரி குற்றப்படுத்தினீங்க, ஆனா யோபுவை குற்றப்படுத்தல. நீங்க என்ன குறிச்சு இங்க படிங்க அந்த வசந்த மறுபடியும் கடைசியில, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமே யோபுவை பத்தி தான் பேசினாங்க, கடவுளை பத்தி அவங்க ஒரு வார்த்தையும் பேசல. நீ தப்பு பண்ணி இருக்கிற, நீ ஒழுங்கு இல்ல, உன் குடும்பம் ஒழுங்கு இல்ல, உன் பிள்ளைங்க ஒழுங்கு இல்ல, இப்படியே தான் அவங்க எல்லாரும் சொன்னாங்க யோபு சிநேகிதர்கள். நீ நீதிமானா இருந்திருந்த அப்படி நடந்திருக்குமா? நீ ஒழுக்கமா இருந்த அப்படி நடந்திருக்குமா? கர்த்தர் உன்னை கைவிட்டுருப்பாரா? இப்படிலாம் நீ ஆயிருப்பா, எல்லாம் போயிடுச்சு சொன்னாங்க. ஆனா தேவன் சொல்றார், என்னை குறித்து நீங்கள் எப்படி பேசல, நிதானமா பேசல, என்ன குற்றப்படுத்திட்டீங்க. யோபு யாரை நம்பி இருக்கிறான்? என்ன நம்பி இருக்கிறான்? என்ன நம்பி இருக்கிற யோபுவை நீங்க குற்றப்படுத்தினா அது யாரை குற்றப்படுத்துறது? என்ன குற்றப்படுத்தினீங்க? யோபுவை தப்பு தப்பா பேசுனீங்களே, அது யாரை பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? அல்லேலூயா. அதனால தான் வேதத்துல நிறைய இடத்துல நீங்க பார்க்க முடியும், அவர்கள் உன்னை பகைப்பதற்கு முன்பதாகவே என்னை பகைத்தார்கள். உன்னை தொடர்றதுக்கு முன்னாடியே அவங்க என் கண்ணுல கைய வச்சிட்டாங்க. ஆக ஒன்னு கவனிக்கணும், பரிசுத்தமான நிலையில் வாழ்கிற இந்த யோபுவை போல இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அவங்கள பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் 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 இல்லை, நிறையவே பயமே. இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அப்படி பேசினா உனக்கு விரோதமாய் கர்த்தர் கோபமாக இருப்பார். வசனத்தில் படிக்கும். அல்லேலூயா. ஆமென். உன் மேலையும் உன் 2 சிநேகிதர் மேலையும் எனக்கு கோபம் மூழுகிறது. கவனிக்கணும், கஷ்டம் வருது, உண்மையா இருக்கிறதுனால கஷ்டம் வருமியா, சில நேரத்தில் சோதனைகள் வருமியா. அதனால அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் விழுந்து போயிட்டான், கர்த்தர் அவனை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு, ஒருவனை குற்றப்படுத்த உனக்கு அதிகாரமே கிடையாது. அப்போ நீங்க செய்றீங்களா பாஸ்டர்? அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். நான் ஒரு பாஸ்டரா இருந்து உனக்கு ஆலோசனை தரேன், உன்னை எச்சரிக்கிறேன், அவ்வளவுதான். இதான் என் வேலை. இண்டிவிஜுவலா உன்னை யாரையும் குற்றப்படுத்துவது என்னுடைய வேலை கிடையாது. அந்த அபிஷேகமும் எனக்கு கிடையாது. ஒரு தகப்பன் என்ற ஒரு நிலையில் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற புத்திமதிகள், எச்சரிப்புகள், அவ்வளவுதான். போயிட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து போ, நிதானமா போ. பைக்கு வண்டியில் போகிற, காரில் போகிற, மழை டைமு வண்டியில் பைக்கில் போகிற, பிரேக் சில நேரத்தில் என்ன பண்ணாது, பிடிக்காது, சில நேரத்தில் சேர்ந்து இருந்தால் வழிக்கு விட்டுடும், இதெல்லாம் நடக்கும். அப்போ நிதானமா போ, பார்த்து போ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சொல்லுவது என்னுடைய வேலை, என் கடமை. உன்னை குற்றப்படுத்துவதோ உன்னை கஷ்டப்படுத்துவதோ என் வேலை கிடையாது. அல்லேலூயா. சோத்ரம். ஓ, ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால செய்யணும். இங்க பார்க்கிறோம், யோபுவை பற்றி அவர்கள் பேசினது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் பிள்ளை பற்றி இப்படி பேசுறார், என் பிள்ளை எவ்வளவு தியாகமாக இருக்கிறான், எவ்வளவு அர்ப்பணிப்பா இருக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவில் ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது என்னை மறுதலியாமல் இருக்கிறான்.
அப்படின்னு பயங்கரமாக கர்த்தர் அவன் மேல அன்பு பயங்கரமா பொங்கி வருது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் சில நேரங்களில் நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார். சில விஷயங்களில் நாம் அமைதியாய் போயிடுறோம், கொஞ்சம் காத்து இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம், வாயை முடித்து இருக்கிறோம், சகித்து கொண்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறோம். கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. பிசாசு நமக்கு விரோதமா இப்படிலாம் செய்யறான், ஆனால் பிசாசு தோற்று போகிறான், நாம் ஜெயித்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மூன்றாவது முறையும் தேவன் என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. நாலாவது டைம் சொல்றார் 8ஆம் வசனத்தில், ஆதலால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் யோபிடத்தில் கொண்டு யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக. இந்த இடத்துல யோபு ஆசாரியனாக வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆசாரிய ஊழியம், ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்கு இந்த யோபு இந்த இடத்துல வருகிறார். தேவன் அந்த இடத்துல உயர்த்திறார். யோபு, உங்க பாவம் போகணும்னா ஒழுங்கா போ, யோபு இடத்துல போய் மன்னிப்பு கேளு, சர்வாங்க தகன பலி செலுத்து. என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், ஜெபிப்பான். யாரை குறித்து நீங்க தப்பு தப்பா பேசினீங்களோ அங்க போய் முட்டி போடுங்க போ. அல்லேலூயா. ஆமா, யாரை குறித்து நீங்க தவறா நினைச்சீங்களோ அவனுடைய பாவத்தில் போய் முட்டி போடும். அவன் ஜெபம் பண்ணுவான், அப்பதான் உன் பாவம் நிவர்த்தி ஆகும். போடாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசணும். சில நேரங்களில் நமக்கு வாய்ப்பு வந்த அளவுக்கு பேசிடக்கூடாது. யாரையும், விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை சபைக்கு வர்ற பிள்ளைங்க கூட உன் பார்வையில் அவங்க தப்பாக தெரிஞ்சாலும் அமைதியாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதை கண்டிச்சு உணர்த்து ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் பார்த்து கொள்வார். பாஸ்டர் இல்லைன்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமாம், நிதானமாக பேச பழகுங்க. சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து, சபைக்கு வருகிற பிள்ளைகளை குறித்து, விசேஷமாக நம்முடைய குடும்பமாகிய இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை குறித்து நிதானமாக பேசுங்க, அமைதியாக இருங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் இப்படி ஆண்டவர் யோபுக்காக இந்த காரியத்தை செய்ய, தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் முகத்தை பார்த்து உங்களை என்ன பண்ணுவேன், உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசல. மறுபடியும் இங்கே பதிவு. ஆக நம்முடைய வார்த்தை, பேசுகிற வார்த்தை கூடுமான வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பேசினாலும் நிதானமாய் பேசுவது நல்லது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்கு. ஆக நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அப்போது இவ்வளோ எல்லா காரியத்தையும் இழந்து போன யோபுவை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சியை கொடுக்கிறார். அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து படித்து முடிச்சிடுறேன். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 14 குமாரரும் 6 குமாரத்திகளுமா. அதை மட்டும் கர்த்தர் கரெக்டாக தர. நம்ம அப்படியே இன்னைக்கு இருக்கிற ஆள்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். யோபு மனைவி செத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அடுத்தது அவனுக்கு எத்தனை மனைவி வந்திருக்கும்? அப்படியே டபுளா வந்துச்சு இல்ல? அல்லேலூயா. யோபு மனைவி செத்து போயிருந்தா யோபுக்கு 2 மனைவி வந்திருக்குமே. கர்த்தர் அவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு பொருளாதாரத்தை, பணத்தெல்லாம் கொடுப்பாரு நிறைய. யோபு பாருங்க எவ்வளோ கண்ணியமான உத்தம புருஷன். எனக்கு இந்த ஒரே மனைவியோடு வாழ்ந்தவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கரங்களை வச்சுக்கிறது சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமாம், இப்படி சொல்லுகிறதுனால நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை மற்றவர்களை. ஆனால் பைபிளை பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் கர்த்தருடைய வார்த்தை வானம் பூமி ஒழிந்தாலும் ஒழியாத ஜீவன் உள்ள வார்த்தை. அதை நம்ம பொய்ன்னு சொல்லக்கூடாது. யாருக்கோ யாருக்காகிலோ இல்லை என் குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தர் சரியாக சத்தியம் சத்தியம்தான், அது மாற்று காரியமே கிடையாது. அல்லேலூயா. யோபு எவ்வளோ நான் நிறைய முறை நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யோபு மனைவி சாவாமல் இருக்கிறதுக்கே யோபுக்காகத்தான். யோபு மனைவி சாவாமல் போனதுக்கு காரணம் என்ன? யோபு பரிசுத்தவான். அவனை பரிசுத்த குலைச்சலாக்கிடக்கூடாது நாளைக்கு யாரும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாழ்வு கண்டினியூ ஆகணும். அப்படின்னா யோபு மனைவி, யோபு மனைவி செத்து போயிருந்தா அவன் பரிசுத்தம் இல்லாதவன், பாவம், அவனுடைய சரீரம் பாவப்பட்டிருக்கும், பாவ சரீரமாக மாறி. அதுக்காகவே தேவன் சிலருடைய கணவனை வைத்திருக்கிறார், சிலருடைய மனைவி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்லு. உண்மையாக சொல்லுவேன், இதுதான் 100%. ஒருவேளை உன்னை விட உன் கணவன் பாவியாக இருக்கலாம், இல்லை உன்னை விட உன் மனைவி பாவியாக இருக்கலாம். ஆனால் நீ பாவியாக கூடாதுன்னு தான் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ யோபு எந்த அளவுக்கு அதை சரியாக அதே எந்த மனைவி திட்டி தீர்த்தாலோ அதே மனைவியோடு தான் வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் நம்ம அறியணும். ஆமாம், மூச்சுக்கு 30 தரம் திட்டியிருப்பான். யாரு? யோபு மனைவி. கேவலமாக பேசியிருக்கா. அதே மனைவியோடு தான் வாழ்ந்து 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார். அந்த 3 பெண் பிள்ளைகள் மிகவும் ரூபவதியாகவும் வேதம் சொல்லுகிறது அவர்களை குறித்து. சோத்திரம் 15ஆம் வசனத்திலையா, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அந்த அளவுக்கு அழகும் அந்தஸ்தும் நிறைந்தவர்களாக இந்த யோபியினுடைய இந்த 3 பெண் பிள்ளைகளும், எமிமால், கெத்சியால், அப்புறம் பேனா, சோத்ரம், ரேனா என்கிற அந்த பெண்ணும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தனக்கு பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஆசை அந்த பேரை வைக்கிறாங்க. என் பிள்ளைங்களும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. 16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும், அவர் வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. யாருமே சொல்லுங்க கஷ்டத்துக்கு அவருக்கு அது கவனிக்க பாருங்க. அவர் உச்சங்கால் உள்ளங்கால் வரைக்கும் அவர் சரீரம் என்னவாயிடுச்சு? புண்ணாகி போச்சு. புஷ்டம்ல புஷ்டம் மாதிரி புண்ணாயிடுச்சு. இப்போ அந்த சரீரம் அப்படியே இளமையாயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறமா ஒரு 140 வருஷம் வாழ்ந்தாருன்னா பாருங்களேன். 140 வருஷம் வாழ்ந்து யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறைந்தான். யோபுடைய அந்த வாழ்வியல் நமக்கு வேணும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருத்த செல்வங்கள் வரலாங்க, ஆனால் உண்மையாக உத்தமமாக வாழணும். அல்லேலூயா. அதுதான் பெருசு. கொஞ்சோண்டு வந்தாலே நம்ம ஊர் சுற்றணும், அங்கே போனோம், இங்கே போனோம், இதை செய்யணும், அதை செய்யணும், பாவத்தில் ஈடுபட்டோம். விசுவாச பிள்ளைங்க நிறைய பேர் நான் சொல்லுவேன், பணம் கொஞ்சம் கையில் இருந்தால் செலவு பண்ணிடணும், எப்படியாவது செலவு பண்ணிடணும். செலவு பண்ணுறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. எவ்வளோ ஜனம் அழிது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம அழிது. அல்லேலூயா. எத்தனையோ ஆலைகள் இடிக்கப்பட்டுச்சு, எத்தனையோ பேருக்கு பசி பட்டிட்டு வறுமையில் இருந்தாங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நான் செய்யணும், இல்லை மற்றவங்களை செய்ய வைக்கணும். அல்லேலூயா. இந்த 2 விஷயத்துக்காக தான் எனக்கு ஆசீர்வாதம். வேற எதுக்கு பணம் வேணும் அப்படிங்க? நிறைய பணம், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் உனக்கு ஆண்டவர் ஏன் தரணும்? எதுக்கு தரணும்? தேவையில்லை. தேவன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் மூலமா இந்த உலகத்தை சந்திக்க, உலக ஜனங்களை சந்திக்க. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தை என்னுடைய காலத்தில் நடக்கும் நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கவனிக்கணும்.
ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்திலிருந்து பணம் இந்தியாவுக்கு, இந்திய மிஷினரிகளுக்கு இருக்கிறார். என் காலத்தில் நடக்கும் எனக்கு இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு பணம் போகும். தலையிலேயே சொல்லும் அப்படியே மாறணும். அமெரிக்காவுக்கு போகணும். அப்போ இந்தியாவை விட அமெரிக்காவை விட இங்கிலாந்தை விட இந்த நாடு வல்லரசு நாடாக, நம்முடைய மக்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறணும். அல்லேலூயா. யாரோ கொடுத்ததை நான் கொடுக்கறதில்ல, நான் சம்பாதித்து நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க. ஆமென். யோபுவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.